நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக இன்று நம்மிடையே இருக்கக்கூடிய வசந்த கோகிலா, அவங்க பால்வாடியிலிருந்து டீச்சராக ரிட்டையர்ட் ஆகி மிகவும் அருமையாக டான்ஸும் ஆடுகின்ற இங்கு இருப்பவர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வசந்த கோகிலா அவர்களை ஒரு அருமையான பாடலை பாடி ஒளிமயமான எதிர்காலத்தை திறந்து வைக்குமாறு உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. 4 மதமும் 40 கோடி மாந்தர் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். 4 மதமும் 40 கோடி மாந்தர் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார். வாழ்க வாழ்க வென்றவரையானும் என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமத்திலேயே குடும்பத்தின் விளக்கே, குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி அங்கைய கண்ணி திருமகளே வருக. வாழும் நாடு வளமும் வீடும் மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அருமையாக நம்முடைய கோகிலா பாட்டியவர்கள் சூப்பராக பாடினார்கள். பாட்டியவர்களுக்கு அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன் இன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அன்பிற்குரிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று உங்களுக்கு அருமையான கிளி கதையை, கிளியினுடைய கோபமும்
கிளியினுடைய அன்பும் எப்படி வெளிப்படுத்துகின்றது என்பதை ஒரு கதை மூலமாக அருமைக்குரிய பாட்டி கிருஷ்ணவேணி பாட்டி அவர்கள் உங்களுக்காக கூற வருகின்றார். அவர்களை அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாகவும் கடல்வாணி சார்பாகவும் உங்களை அன்புடன் வளைக்கின்றேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அன்பும் கோபமும். கொடுங்கோல் அரசர் ஆசையாக பருந்து ஒன்றை வளர்த்து வந்தார். பருந்தும் அவர் மீது உயிரையே வைத்திருந்தது. நான் எங்கு சென்றாலும் கூடவே பருந்தையும் அழைத்து செல்வார். இப்படி ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது பருந்து. ஒரு நாள் அரசர் பருந்துடன் வேட்டைக்கு சென்றார். அப்போது அவருக்கு தாகம் எடுத்தது. பாறை ஒன்றில் நீர் வழிவதை பார்த்ததும் தன்னிடம் இருந்த குவளையில் பிடிக்கச் சென்றார். பருந்து குவளையை தட்டிவிட்டது. என்னடா இது, கைக்கு எட்டியது இப்படி வாய்க்கு எட்டாமல் போய்விட்டதே என வருத்தப்பட்டார். இருந்தாலும் பருந்தின் தலையை அன்பாக தொட்டார். ஏதோ தெரியாமல் செய்துவிட்டது என அதன் மீது பரிதாபப்பட்டார். மீண்டும் தண்ணீரை பிடிக்க அதையும் தட்டிவிட்டது. இதனால் கோபம் அடைந்து அதன் தலையை வெட்டினார். ஒரு விதத்தில் கோபம் அடங்கினாலும் தாகம் அடங்கவில்லை. அப்போது திடீரென நீர் வருவது நின்றது. தண்ணீர் ஏன் நின்றது என பார்ப்பதற்காக பாறையின் மீது ஏறினார். தண்ணீர் தேங்கிய இடத்தில் கருநாகம் இறந்து கிடந்தது. அப்போதுதான் அவர் உண்மையை உணர்ந்தார். என் உயிரை காப்பாற்றிய பருந்தை கொன்றுவிட்டேனே என அழுதார். பருந்தின் தியாகத்தை போற்றும் வகையில் அரண்மனையில் தங்கத்திலான பருந்து சிலையை வைத்து அதன் சிறகில் வாசகங்களை எழுதினார். கோபத்தில் செய்யக்கூடிய எந்த செயலும் துன்பத்தையே தரும். உன் மீது அன்பானவர்கள் பிடிக்காத செயல்களை செய்தாலும் உனது நன்மைக்காகவே செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். பார்த்தீர்களா? இதுபோல் நமக்கும் அன்றாட வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். பெற்றோர், நண்பர்கள் என பலரும் நமக்கு பிடிக்காததை செய்திருப்பர். அதற்காக அவர்கள் மீது நாம் கோபப்படவும் செய்திருப்போம். இனியாவது அவர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பதை ஆராய்ந்துத்தான் பாருங்களேன். அன்பை மறக்க வைப்பது கோபம், கோபத்தை மறக்க வைப்பது அன்பு. இதில் எது வேண்டும் உங்களுக்கு? அருமையாக அன்பை பற்றி விளக்கி சொன்ன, முக்கியமாக கோபத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்ன அருமை பாட்டி அவர்களுக்கு நம்முடைய சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த அனுபவ நிகழ்ச்சி முதியோர்களுக்கென்று நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எந்த முதியோராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு செல்ல வேண்டும் கருத்துக்களை உங்கள் சார்பாக மக்களுக்கு சென்றடைய இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வேற்றுக்கொள்கின்றோம். அம்மா வணக்கம்மா. நன்றிம்மா, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.